ஹாய் ஆல், இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா திராவிடம் மற்றும் தமிழ் தேசியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே இது எந்த ஒரு கட்சியை ஆதரிக்கிறதுக்காகவோ அல்லது எதிர்க்கிறதுக்காகவோ கிடையாது. நம்ம நிறைய இப்போ நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எலெக்ஷன் வேறு வரப்போகுது. ஸோ அதனால் நம்ம நியூஸை அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் திராவிடத்தை ஆதரித்து பேசுவாங்க. சில பேர் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுவாங்க. இந்த வார்த்தைகள் நம்ம காதில் அடிக்கடி ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கான சரியான சமூக புரிதல் நமக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கான புரிதலுக்கான ஒரு ஸ்மால் கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ சிம்பிளாக ஒன் லைனில் திராவிடத்தை பற்றி சொல்லணும்னா, சமூக நீதிக்கான ப்ளஸ் மாநில உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கான வழிகளை வகுக்கிறவங்க தான் இந்த திராவிட கட்சிக்காரங்க. ஸோ தமிழ் தேசியம்ன்றது என்னன்னு பார்த்திங்கன்னா, தமிழ் இன மக்களை ஆதரிக்கிறதும் மொழியை பாதுகாக்கிறதும் தான் இந்த தமிழ் தேசியத்தோட முக்கிய கொள்கையாக இருக்குது. இப்போ திராவிடத்தை பற்றி பார்க்கலாமா? திராவிடத்தில் என்ன மாதிரி சொல்கிறாங்க, யாரெல்லாம் திராவிடம், அந்த திராவிடத்தை ஆதரிக்கிற கட்சிகள்லாம் யார் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நம்ம திராவிடம்ன்றது எதை சொல்லுவோம் அப்படின்னா, தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை தான் திராவிடம்னு சொல்லுவோம். ஸோ தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் என்ன? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இதெல்லாம் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள். இங்கே என்ன மொழி பேசுவாங்க? தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு பேசுவாங்க. ஸோ இதை தான் திராவிட மொழிகள்னு சொல்லுவோம், திராவிட மாநிலங்கள்னு சொல்லுவோம். இவங்கள்லாம் திராவிடர்கள்னு சொல்லுவாங்க. இந்த திராவிடர்களை திராவிட கட்சிகள் நம்ம ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. பொதுவாகவே இப்போ ஆட்சியில் இருக்கிறது திராவிட கட்சி இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட கொள்கை தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மதம் சார்பின்மை. ஒரு மதம் உயர்ந்தது, ஒரு மதம் தாழ்ந்ததுன்னு யாரையும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் சமமாக நடத்தணும். சாதிய பாகுபாடு இருக்கக்கூடாது. சமூகத்தில் எல்லாருக்கும் சம உரிமை கிடைக்கணும். முக்கியமாக பெண் கல்விக்கு ஆதரவு தெரிவிக்கணும். அவங்க படித்து முன்னேறி நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்றத எல்லாத்தையும் ஆதரிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மாநிலத்துக்கு தேவையான உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்காகவும் ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறதும் இந்த திராவிட கட்சிகள் தான். ஸோ இதை ஆரம்ப காலத்துலேருந்தே நம்ம தமிழ்நாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி இந்த திராவிடத்தை ஃபாலோ பண்ணவங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம முன்னாள் முதலமைச்சர்கள்லாம் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்காக சொல்லணும்னா, CN அண்ணாதுரை அவர்களாக இருக்கட்டும், இல்லை கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், இல்லை எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், இந்த சமூக சீர்திருத்தத்தை பற்றி பேசக்கூடிய பெரியார் அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் திராவிடத்தை ஆதரித்து தான் மக்களுக்கு நிறைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ யாரும் உயர்ந்தவரும் இல்லை, யாரும் தாழ்ந்தவரும் இல்லை, எல்லாரும் நம்ம இந்த மண்ணில் வளர்ந்துட்டா சமந்தான், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு வலியுறுத்தினவங்க. முக்கியமாக அடிப்படையாக எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அவங்களுக்கான இடஒதுக்கீடுகளை ஏற்பட்டு ரொம்ப அடித்தட்டு மக்களுக்கு இடஒதுக்கீடுகளெல்லாம் ஏற்படுத்தி அவங்க கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் முன்னேறணுன்றதெல்லாம் அவங்க முக்கியமான ஒரு விஷயமாக ஃபாலோ பண்ணாங்க. இப்போ தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். தமிழ் தேசியம்ன்றது முழுக்க முழுக்க யாரை பற்றினா, நம்மளோட தமிழ் இன மக்களை பற்றி. நம்மளோட தமிழ் இன மக்களோட அடையாளத்தை எடுத்துரைக்கிறதுக்காகவும் நம்ம தமிழ் மொழி அழிந்து போகாமல் அதை பாதுகாக்கிறதும் தான் அவங்களோட முக்கிய கொள்கையாக இருக்குது. இப்போ தமிழ் இன மக்களை பாதுகாக்கிறது, அவங்களோட அடையாளத்தை பாதுகாக்கிறதுனா நம்மளோட பண்பாடு, கலாச்சாரம், நமக்குன்னு ஒரு நடைமுறை வாழ்க்கை, நம்மளோட முன்னோர்கள் கடைப்பிடித்த நிறைய பல விஷயங்களை இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ அதை என்றைக்குமே நம்ம மறந்து போகாமல் எப்போவுமே அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த பழைய விஷயங்களை நம்ம அடையாளமாக இருக்கணும். அதை ஃபாலோ பண்ணாமல் நம்ம விட்டுடக்கூடாதுன்றதை முன்னிறுத்துகிறாங்க. முக்கியமாக தமிழர்கள் தான் ஆட்சி பண்ணணும் அப்படின்றது அவங்களோட ஒரு கருத்தாக இருக்குது. ஏன்னா மொழியை அவங்க அடையாளப்படுத்துகிறாங்க. மொழி அடையாளமாக நமக்கு இருக்கணும். தமிழ் மொழி ரொம்ப தொன்மையானதுன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த தமிழ் மொழியை நம்ம பாதுகாக்கணும், தமிழ் இன மக்களை பாதுகாக்கணுன்றதில் அவங்க ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய சில பேர்
தமிழ்நாட்டை தனி நாடாகவே அறிவிக்க சொல்லியும் வந்துட்டு வலியுறுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இப்போ திராவிட கட்சிகளில் எந்த கட்சியெல்லாம் தற்போது இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்துட்டு திராவிடத்தை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவாக இருக்கட்டும், இல்லை அதிமுகவாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகள் தான். ஸோ இதே மாதிரி தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிற கட்சிகள் இருக்காங்களான்னா இருக்கிறாங்க. நாதாக்கா கட்சியாக இருக்கட்டும், இல்லது வந்துட்டு பாமகவாக இருக்கட்டும். பாமகவில் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களை அடையாளப்படுத்தி நிறைய இடத்துங்களில் பேசியிருக்கிறாங்க. இதுவே விசிகேவாக இருக்கட்டும், இனத்தை அடையாளப்படுத்தி நிறைய வாட்டி தமிழ் தேசியத்தை பேசியிருக்கிறாங்க. ஸோ இதை எல்லாமே வந்துட்டு திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்குமான உதாரணமான கட்சிகளாக சொல்லலாம். இப்போ நம்ம வந்துட்டு அப்போ திராவிடம் தான் சிறந்ததா இல்லை தமிழ் தேசியம்தான் சிறந்ததா அப்படின்ற ஒரு பிரிவினை நமக்குள்ளே வேண்டாம். வரலாற்றில் இது ரெண்டுமே முக்கியமான விஷயந்தான். திராவிடமும் நமக்கு முக்கியம்தான், தமிழ் தேசியமும் நமக்கு ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அது எல்லாமே அவங்களோட மனசு கருத்தை சம்மந்தப்பட்டது. இப்போ ஒருத்தருக்கு திராவிடம் பிடிக்கும், அதில் வரக்கூடிய கொள்கைகள் பிடிக்கும், ஸோ அதனால் அதை ஆதரிப்பாங்க. சில பேருக்கு வந்துட்டு தமிழ் தேசியம் பிடிக்கும், ஸோ அதோட கொள்கைகளை ஃபாலோ பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறது அவங்களோட தனிப்பட்ட உரிமைகள். பட் அதற்கான புரிதலை உண்டாக்குறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, திராவிடம்ன்றது சமூக நீதியவும் மாநில உரிமைகளையும் மீட்டெடுக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்டது ஒரு கொள்கை தான். அதே மாதிரி தமிழ் தேசியம் வந்துட்டு தமிழ் இன மக்களை பாதுகாக்கிறதுக்காகவும் மொழியை பாதுகாக்கிறதுக்காகவும் நம்மளோட கலாச்சாரத்தை அடையாளப்படுத்துறதுக்காகவும் தான் தமிழ் தேசிய கொள்கை இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய விஷயத்த நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் இதை பற்றி எலாபரேட்டாக வேணும் அப்படின்றதாலும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.